ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். லீவு விட்டாச்சு, சம்மர் வேற, வெயில் அடிச்சு கொளுத்துது, சுத்தமா தாங்க முடியல. இதுல வேற பாப்பா ஏதாவது டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா, சரி ஓகே இந்த மோமோஸ் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தண்ணி ஊற்றி 5 மிளகாய விதையை எடுத்துட்டு ஒரு 2 தக்காளியும் போட்டு வேக வச்சிடணும். அதை எடுத்து தனியா வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொடியா கட் பண்ண பூண்டு, மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாவும் தக்காளியும் அரைச்ச பேஸ்ட்ரியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் சோயா சாஸும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா மோமோஸோட டொமேட்டோ சட்னி ரெடி. அடுத்தது 1 கப் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எண்ணெயை போட்டு ஊற வச்சிடணும். ஸ்டஃபிங்க்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் கேரட், கேப்சிகம், முட்டைக்கோசு, அப்புறம் பொடியாக கட் பண்ண பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி சாஸ் ஊற்றிட்டு சோயா சாஸும் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு ரொம்ப கம்மியாக போடணும். ஏன்னா சோயா சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். நல்லா ஸ்டஃபிங்க்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த மாதிரி மாவு தொலைன்னு இருக்கணும், ரொம்ப டைட்டாக பசையக்கூடாது. இப்போ தாங்க பெரிய டாஸ்கே இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. இந்த ஷேப்பு சுத்தமாக வரல எனக்கு. அது எப்படி செய்யணுன்றது ஐடியா இல்லாமல் செஞ்சுட்டேன். ஒரு வீடியோவை பார்த்து செஞ்சுருக்கணும். நான் ட்ரை பண்ணது என்னவோ மோமோஸ் தான், ஆனால் எனக்கு வந்தது கொழுக்கட்டை ஷேப் தான் வந்துச்சு. கொழுக்கட்டை கூட நல்லா செய்வேன், மோமோஸோட ஷேப்பு சுத்தமாக வரல. நம்ம வீட்டில் ஏற்கனவே கிண்டல் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சொல்லவா வேணும். டேஸ்ட் எல்லாம் கரெக்டான டேஸ்ட் இருந்துச்சு, ஒன்லி அந்த ஷேப் மட்டும்தான் நமக்கு வரல. மற்றபடி அந்த சட்னி, மோமோஸு எல்லாமே ரொம்ப நல்லா பக்காவாக வந்துருந்துச்சு. அதை எப்படி செய்யறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கணும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது மோமோஸா, இது இப்படி ஷேப்லெஸ்ஸாக கொழுக்கட்டையாக கூட தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஓகே தான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாப்பா டேஸ்ட் பண்ணிவிட்டு அவளோட சஜஷன் சொல்கிறா, பாருங்கள். வாய் வந்து I love you so much. Mom, well done. sauce